பெங்களூர் ஸ்ரீராமபுரம் தயானந்த நகர் பகுதியில் உள்ள பெங்களூர் திருவள்ளூர் சங்கத்தில் அதன் தலைவர் எஸ்.டி. குமார் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் கர்நாடக இந்து நாடார் அசோசியேஷனின் நிர்வாகி கே. கிருஷ்ணவேணி, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஸ்வநாதன், எஸ். பாலகிருஷ்ணன், ஜி. ராஜேந்திரன், சம்பத், ஜே. சரவணன், ஸ்ரீதர், ராமையா, திருவள்ளுவர் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவர்களுக்கு பை நோட்டு புத்தகம், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. வணக்கம். இன்று நமது திருவள்ளுவர் சங்க வழி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாள் விழாவினை தலைமை பொறுப்பேற்று இன்று நடத்தி கொடுக்கும்படி ஐயா திருவள்ளுவர் சங்க தலைவர் திரு எஸ்.டி. குமாரையா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு, உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று குணமென்னும் உண்டே நின்றார் வீழி கடமையும் காத்தல் அரிது. யார் யார் வாய்க்கும் அப்பொருள் வீட்டுள் காண்பது யாகாவாராயினும் சொல்லி இருக்கப்பட்ட அனைவருக்கும் திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு வருகை நல்கியிருக்கின்ற இந்து நாடார் சங்க அசோசியேஷனுடைய கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களை வருக என்று பெங்களூர் நகர துணைத் தலைவராக இருக்கின்ற திரு ராஜேந்திரன் அவர்களையும், நண்பராக திகழ்கின்ற அண்ணன் ஸ்ரீராம்புரம் பகுதியைச் சேர்ந்த பிளாக் பிரசிடென்ட் திரு சரவணன் அவர்களையும் வருகை அண்ணன் காங்கிரஸ் கட்சியினுடைய பேரியக்கத்திலே பாரம்பரியமாக பணியாற்றி கொண்டு வருகின்ற அண்ணன் விஸ்வநாதன் அவர்களையும் வருகை. இங்கே ஒரு சில கருத்துக்களை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்தநாள் விழா இங்கே திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக நடைபெறுகிறது. இந்த விழாவிலே பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களையும், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் போன்ற கல்வி உபகரணங்களையும், பெண் போன்றவைகளையும், பை போன்றவர்களையும் இன்று பிள்ளைகளுக்கு வழங்குவதற்காக அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். முதற்கண் திருக்குறள் இங்கே ஓதப்பட்டது. அடுத்து அனைவரும் நாங்கள் பெருந்தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய அஞ்சலி புகழ் வணக்கத்தை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக புகழ் வணக்கத்தை செலுத்துகின்றோம். காமராஜர் புகழ், வாழ்க கர்ம வீரர் காமராஜர் புகழ். பற்றி ஓரிரு கருத்துக்களை மட்டுமே நான் சொல்லி வருகின்றேன். கல்வி கண் தந்த காமராஜர் என்பது அவருக்கு பெரும் புகழாகவும் பட்டப்பெயராகவும் இன்று நீடித்து நிலைத்து கொண்டிருக்கிறது. மதிய உணவு திட்டத்தையும் அவர் தான் கொண்டு வந்தார். அது இடையிலே நின்று போன பிறகு புரட்சித் தலைவர் அவர்கள் அதை நிலைநிறுத்தினார். ஆனா இது ரெண்டையும் நாம காமராஜர் கிட்ட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பேருண்மை ஒன்று ஒளிந்திருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 6வது வகுப்பு வரை தான் படித்தார்கள், பெரிய அளவில் படிக்கிறது. அவர் சத்திரிய வித்யாலயா பள்ளி, நாடார்கள் சங்கம் நடத்துகின்ற பள்ளியிலே அவர் படித்தார். அவர் படிக்கின்ற காலத்தில் அந்த பள்ளி இலவசமாக மக்களுக்கு, மாணவர்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தியது.
அது மட்டுமல்ல, அந்த பள்ளியிலே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பிடி அரிசி வருகின்ற மாணவர்களுக்கு பிடி அரிசியை அந்த பள்ளி நிர்வாகம் வழங்கியது. இதை அந்த காலகட்டத்திலே இளம் வயதிலே பெருந்தலைவர் அவர்கள் உணர்ந்திருந்தார். அதைத்தான் அவர் முதல்வரான பிறகு அந்த மாணவர்களுக்கு கல்வி எல்லா மாநில அளவிலே பல்வேறு பகுதிகளிலே அவர் செய்த முதல் வேலை பள்ளிக்கூடங்களை அமைத்துக் கொடுத்தது பெரிய அளவில். இரண்டாவது வேலை மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? அவர் படிக்கின்ற காலத்திலே பிடி அரிசி கைப்பிடி அரிசி கொடுத்து அந்த பள்ளி நிர்வாகம் அந்த பள்ளி மாணவர்களை ஊக்குவித்தது. அந்த அடிப்படையில தான் காமராஜர் அவர்கள் அந்த கைப்பிடி அரிசி எப்படி கொடுத்தார்களோ அது போல அதற்கு மாற்றாக மதிய உணவு திட்டத்தையே கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் பயிரார சாப்பிட்டா தான் வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அந்த திட்டத்தை அவர் வந்து நீங்க கொண்டு வந்தார். இதுதான் உண்மை. அந்த பிடியரிசியை வந்து அவரு தன்னுடைய ஆரம்ப பள்ளியில படிக்கிற நேரத்துல அதை அவர் உணர்ந்த காரணத்தினால, அது மட்டுமல்லாம இந்த பெருந்தலைவர் வந்து பல ஆயிரக்கணக்கான நாட்கள் சிறைச்சாலையில் இருந்திருக்கார். ஆயிரக்கணக்கான நாட்கள், ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஆயிரக்கணக்கான நாட்கள் சிறைச்சாலையில் இருந்திருக்காரு. இவருடைய புகழ வந்து அரசியல் ரீதியா பேசணும்னா நிறைய சொல்லலாம், நிறைய பேசலாம், நிறைய சொல்லிட்டு போலாம். நான் இவைகளுக்கு அப்பால வந்து ஒரே அந்த கருத்தை மட்டும் சொன்னேன். அவருடைய கல்வியில அவர் கவனம் செலுத்துறது எந்த அளவுக்கு அவர் வந்து பள்ளிகளை வந்து இன்னைக்கு வந்து கட்டமைச்சாரு, அதுல ஏன் அந்த உணர்வு ஏற்பட்டது, ஏன் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா அவருடைய பெருந்தலைவருடைய அவரை பற்றி சில கருத்துக்களை கூறுவார்கள். ஆகவே ஒவ்வொரு வரிசையாக நான் அழைக்கிறேன். படித்துக் கொண்டிருந்தால் படித்துக் கொண்டே போகலாம். நாம பிறப்பதற்கு முன்னால் திரு காமராஜர் அவர்கள், ஐயா கர்ம வீரர் அவர்கள் மக்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் என்பது அந்த காலத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார்.